بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஒரு கட்டளையை சொல்லி காட்டுகின்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை நோக்கி மக்களை, நல்லதை நோக்கி மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்களே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே எந்த ஒரு வாசகத்தை, வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினாலும் அதில் பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான அர்த்தங்கள் அந்த வார்த்தையினுள் பொதிந்திருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த இடத்தில் அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் என்றால், நன்மையின்பால் மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹ் சிலாயித்து சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். இந்த மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயமாக நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கின்றீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மை பற்றி சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நாம் நன்மையை நோக்கி மக்களை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும், ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பது ஒவ்வொருவர் மீதும் சாட்டப்பட்ட ஒரு அமானிதமாக இருக்கின்றது. அதை ஒருவர் தனியாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம், இரண்டு விதமாகவும் செய்ய முடியும். ஆனா இந்த குழுவாக இருந்து நாம் செய்யும் பொழுது அதிலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் பட்டியல் போட்டால், அல்லாஹ் சொல்கின்றானே ஒரு உம்மத் இதில் இருக்க வேண்டும், ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அதனுடைய தாத்பரியத்தை, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு நாம் உலக வாழ்க்கையும் அது கொண்டுதான் எடுத்துக்கொள்வோம். ஒரு விஷயத்தை ஒருவர் தனியாக செய்வதற்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக செய்வதற்கும் நிச்சயமா வேறுபாடு இருக்கின்றது. அதனுடைய வேறுபாடை நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே உணர்ந்து வைத்திருக்கின்றோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு, ஒரு லாரி ஸ்டார்ட் ஆகல, ஒரு ஆள் போய் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் உங்களை கூப்பிட்டாருன்னு வைங்க, நம்மளால தள்ளுறது சாத்தியமாகுமா? அவர் தள்ளுறது எந்த காலத்துல தள்ளி அந்த வண்டி எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்போ அவரு ஊர் போய் சேர்றது? அப்ப ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு லாரியை தள்ளுறாங்கன்னு வைங்க, இலகுவாக யார் தள்ளினானே தெரியாது, எல்லாரும் சொல்லிக்கிறோம் நான் தான் லாரி தள்ளினேன், நான் தள்ளி விட்டுதான் வண்டி ஸ்டார்ட் ஆகணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் 100 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது அதனுடைய பலன், நம்மளுடைய உழைப்பு குறைவாக இருக்கின்றது, பலன் கூடுதலாக இருக்கின்றது. பார்க்கிறோமா இல்லையா? அதே போன்று இந்த குழுவாக நாம் ஒவ்வொரு பணியையும் செய்யும் பொழுது இதனுடைய நம்முடைய பங்களிப்பு ரொம்ப சொற்பமா தெரியலாம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்கின்றதே, அதை நாம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய லாபமா, இவ்வளவு பெரிய கூலியா, இவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா என்று நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த குழுவாக இருந்து நாம் செயல்படக்கூடியதன் மூலமாக, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நாம முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாரு, அந்த பெட்டி கடை மூலமாக அவர் சம்பாதிக்கக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிப்பாரா, ஒரு 150 ரூபாய் சம்பாதிப்பாரா? அதுக்கு மேல அவரால் சம்பாதிக்க முடியாது.
ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை ஒருவர் உருவாக்கி 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கிறாரு. 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்தாரே, ஆனால் அந்த 1,00,000 பேரும் சேர்ந்து ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய வேலையை ஒரு பெட்டி கடை வச்சு நடத்தினால் செய்ய முடியுமா? அவருக்கு அந்த லாபம் கிடைக்குமா? ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக ஒருவர் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருவரும் அதுல 1,00,000 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா அந்த 1,00,000 பேருக்கும் கிடைக்கக்கூடிய லாபம், ஒரு பெட்டி கடையில் ஒருத்தர் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறத காட்டிலும் ஒவ்வொருவரும் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான். 1,00,000 பேர் சம்பளம் வாங்குவான், அதுக்கு மேலையும் கூடுதலாக சம்பளம் வாங்குவார்கள். ஆனால் வேலை அதே 24 மணி நேரம் தான். இந்த பெட்டி கடையில் இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரம் செலவிடக்கூடிய பெட்டி கடையில் இருக்கிறார்ல, அவர் எவ்வளவு நேரம் செலவிடுறாரு? அவர் 24 மணி நேரம் தான் செலவிடுவாரு. அதே நேரத்தில் அந்த கம்பெனியில லட்சமா சம்பாதிக்கிறாரு முதலாளி, அவர் எவ்வளவு செலவழிக்கிறாரு? எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாரு? அவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 48 மணி நேரமா வந்துட போகுது? இன்னும் கிடையாது. அவர் அதே 24 மணி நேரம் தான். அதே ஒரு 10 மணி நேரம் தூங்குவாரு, 10 மணி நேரம் வேலை பார்ப்பார், 4 மணி நேரம் சாப்பிடுறதுக்கு டைம் ஒதுக்குவாருன்னு வைங்களேன். அப்ப இந்த பெட்டி கடையில் இருக்கிறாலும் 10 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறான். ஆனால் அவன் சம்பாதிக்கக்கூடியது 5,000 ரூபாயா இருக்கு. அதே நேரத்தில் இந்த கடை வச்சிருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களை வச்சு வேலை வாங்குறான் இந்த முதலாளி, அவனும் 10 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறான். அவன் மாசம் 5 கோடி ரூபாய் கல்லா கட்டக்கூடியவனா இருக்கின்றான் என்றால் இப்ப புரியுதா உங்களுக்கு? குழுவாக இருந்து நாம் செயல்படுவதன் மூலமாக இந்த நன்மை எவ்வளவு நன்மை கிடைக்கும் நமக்கே தெரியாது. அந்த அளவிற்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை நாம் பெற முடியும் அப்படின்றத நாம கவனத்தில் கொண்டு, அதற்காகத்தான் நாம இப்ப ஜமாத்தாக ஒருங்கிணைந்து இந்த செயல்பாடுகளை, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் செய்கின்றோம் என்றால் காரணம் என்ன? இந்த குழுவாக இருப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இப்போ ஒரு தீமையை நீங்கள் எதிர்க்க வேண்டியது இருக்கின்றது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்ப நியூ இயர்னு ஒண்ணு வருது, முஹர்ரம் சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையை அரங்கேற்றுகின்றார்கள். அந்த மூட நம்பிக்கையை கண்டித்து, அவன் தீ மிதிக்கிறத கண்டிச்சு நீங்க ஒரு எதிர்ப்ப, நீங்கள் தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கா இல்லையா? இப்ப ஒருவர் முடிவெடுக்கிறாரு, நான் போய் இதை தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாருன்னு வைங்க, அவர் எத்தனை ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒரு வருஷம் உள்ள இதற்காகவே அவர் செலவிட்டாலும் எத்தனை லட்சம் பேர்கிட்ட அவர்கிட்ட இவர் போய் சொல்லிட முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. ஒரு கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 பேருக்கு சொல்லலாம், அதிகபட்சமா போனா ஒரு 1000 பேருக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு குழுவாக இருந்து இந்த வேலையை செய்யும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? ஒரு மசூரா பண்றோம், மாநில நிர்வாகத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க, முஹர்ரம் மாதம் வருது, இந்த தீமையை நாம் கண்டிக்க வேண்டியது இருக்கின்றது, இதை மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஒரு சுற்றறிக்கையை நெட்டில் போடுறோம், இணையதளத்தில் போடுறோம். என்ன? முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை விலக்கி இந்த துண்டு பிரசுரத்தை அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு பிரசுர மாடல், முஹர்ரம் மாதமும் மூட நம்பிக்கைகளும் அப்படின்னு ஒரு துண்டு பிரசுர மாடலை போட்டு ஒரு நியூஸ் குரூப் இருந்துச்சுன்னா ஒரு SMS தட்டினா மேட்ரு ஓவர், அல்லது ஒரு நெட்டிலேயே ஒரு அறிவிப்பு, அல்லது மாவட்டங்களுக்கு போன்ல ஒரு தகவல், ஒரு மெயில்ல ஒரே ஒரு மெயில், குரூப் மெயில்ல ஒரு தட்டினோம்னா எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்றார்களோ, இந்த மூட நம்பிக்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, உலகளாவிய லெவல்ல யாரெல்லாம் இந்த மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்றானோ அத்தனை பேருக்கும் அங்கே கன்னியாகுமரியில இத்தனை பிரசுரம் அடிச்சாங்க, இங்க தமிழ்நாட்டுல இங்க மதுரையில இத்தனை ஆயிரம் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாங்க, இங்க சிவகங்கையில 10,000 அடிச்சாங்க அப்படின்னு பாக்குறோம்னா, ஒரே ஒரு ஆர்டர் மூலமாக இத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு செய்தி சென்றடைகின்றது என்றால் இதுதான் குழுவாக இருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டுங்க. எடுத்துக்காட்டிற்கு இங்க இருந்து பிரான்ஸ்ல போய் ஒரு தமிழர் குடியேறி இருப்பார், அவர் இது ரைட் நினைச்சிருப்பார், இந்த மாதிரியான மூட நம்பிக்கை சரியானதுன்னு சரி கண்டிருப்பார். இங்க இருந்து நம்ம ஒரு இமெயில் அனுப்புவோம் FRDJக்கு, பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத்துக்கு, நீங்க இதை உங்களுடைய தமிழ் மக்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து நமக்கு போன் வரும், என்னங்க இந்த மாதிரி ஒரு பிரசுரம் கொடுத்திருக்காங்களே, இதுல இந்த சந்தேகம் இருக்கு, எங்க இருந்து பேசுறீங்க? பிரான்ஸ்ல இருந்து அடிக்கிறேன், உங்களுக்கு இந்த நோட்டீஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க, தலைமைய நம்பர் இது போட்டிருக்காங்க என்றால், ஒரு ஆளு சிங்கிளாக இருந்து கொண்டு 100 பேருக்கு சொல்ல முடியுமா? 1000 பேருக்கு சொல்ல முடியுமா? அதிகபட்சமா போனா ஒரு 10,000 பேருக்குன்னு வைங்க. இந்த குழுவாக இணைந்து நாம் செயல்படும் பொழுது
எங்கெங்கேயோ நமக்கே கணக்கு தெரியாது, இத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி சென்றடைந்ததா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வீரியம் அடைவதை நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் அல்ல இந்த குழுவாக இணைந்து நீங்க செயல்படுங்க, இப்படிப்பட்ட ஒரு குழு உங்களில் இருக்க வேண்டும், அந்த குழுதான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி பார்க்கிறோம், எப்படி மக்கள் இந்த இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகின்றார்கள், எப்படி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின்பால் மக்கள் கவரப்பட்டு ஒவ்வொருவரும் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருகின்றார்கள் என்று ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 5 விஷயம் சொல்றேன். இந்த விஷயம்லாம் நம்மளுடைய கணக்குல ஏறுதுன்றது உங்களுக்கே தெரியாம இருக்கும். இது நம்ம இந்த குழுவில் இருப்பதனால, இந்த சரியான கொள்கையில நாம இருக்கிறதுனால, இந்த ஜமாத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஊக்கமாக இருப்பதனாலையும் உடலாலையும் பொருளாலையும் மார்வல் சப்போர்ட் என்று சொல்வார்களே, மானசீக ஆதரவு மூலமாகவும் யார் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பாகவும் இதற்கு சப்போர்ட்டாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதுல கட்டாயம் ஒரு பங்கு இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே இல்ல, ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய ஒரு இடம், அங்கே இருக்கிற தௌஹீத்வாதி 4 பேர் தான் இருக்கிறான். அந்த 4 பேரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு கொண்டு போய் லெட்டர் கொடுக்கிறான். அந்த 4 பேரை ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அடிச்சு கொலை பண்ணா கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மிக 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 பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியால கொண்டு போய் ஒரு பேப்பரை நீட்டுறான், நாங்க ஒரு பொதுக்கூட்டம் போடணும், இது இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை நாங்கள் தட்டி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேப்பரை கொடுத்தா போலீஸ் வாங்கிட்டு அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அச்சுச்சோ இல்லன்னு மருத்துவம்னா ஊரை கூட்டிடுவாங்க, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு, ஓகே உங்களுக்கு பொதுக்கூட்டம் ஓகே, ஊரே திரண்டு நின்று வர்றான், இவனுக்கு கூட்டம் கொடுக்காத, இது நடத்த விடாத, நடத்தினா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னா ஊரே எதிர்த்து காவல்துறை இல்லப்பா அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அனுமதி வழங்குகின்றார்கள் என்றால் இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நினைச்சுக்கிட்டு அவன் பயப்படுறான், அம்மாடி ஒரு SMS அனுப்புனா 10,000 பேர் திரட்டிடுவாங்க, இப்படின்னு 1 மணி நேரத்துல ஒரு 20,000 பேர் வந்துருவான், நம்ம பதில் சொல்ல முடியாது என்று அவர்கள் பயந்து கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு வழிவிடுகின்றார்கள் என்றால் நீங்க சும்மா இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்க அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு ஏறுதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த குழுவாக இணைந்து நாம் இத்தகைய பிரச்சாரத்தை நாம் செய்யும் பொழுதுதான் இந்த முழுமையான ஒரு நன்மையை பெற முடியும் அப்படின்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு பிரான்சில் இருந்து ஒரு கடிதம் வருது. பிரான்சில் இருந்து ஒரு பெண்மணி எழுதுறாங்க, யாழினின்னு ஒரு பெண்மணி. அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது இந்த மாதிரி நான் பாண்டிச்சேரி வந்திருந்தேன், பாண்டிச்சேரி வந்திருக்கும் பொழுது ஒரு குர்ஆன் தர்ஜுமா ஒண்ணு வாங்கினேன், குர்ஆன் தமிழாக்கம். அது நான் கிறிஸ்துவ பெண்மணியா, நான் கிறிஸ்துவ பெண்மணி அப்படின்றதெல்லாம் முன்னாடியே விளக்கிட்டு தான் எழுதுறாங்க. கிறிஸ்துவ பெண்மணி, நான் இந்த மாதிரி பாண்டிச்சேரி வந்திருக்கும் பொழுது ஒரு குர்ஆன் தர்ஜுமா வாங்கினேன், அப்துல் ஹமீத் பாக்கவின்னு பேர் போட்டிருந்தது, படிச்சு பார்த்தா எனக்கு புரியவே மாட்டேனுது டோட்டலா. ஆனா அதே நேரத்தில் பிரான்ஸ்ல ஃப்ரீ பாக்ஸ் சொல்லிட்டு ஒரு இலவச லோக்கல் சேனல் ஒண்ணு இருக்கான். அப்ப அந்த கடிதத்துல தான் நமக்கே தெரியுது, ஏதோ ஃப்ரீ பாக்ஸ்ன்றான், ஃப்ரீ பாக்ஸ் என்னமோ சொல்லி இருக்கிறாங்க. ஃப்ரீ பாக்ஸ் ஒரு லோக்கல் சேனல் இருக்கு. அதுல பி ஜெயினுல் ஆபிதீன் அப்படின்றவருடைய பயான நான் கேட்டேன், உரையை நான் கேட்டேன். அவர் எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அப்படியே இலகுவா விளக்குறாரு. இந்த குர்ஆன் தமிழ்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க, தமிழ்ல படிச்சாலே எனக்கு புரிய மாட்டேனுது. அதே நேரத்தில் நீங்கள் குர்ஆன் தேவைன்னா இந்த அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுலயே ஓடி இருந்துச்சு, ஸ்க்ரோலிங் பார்த்துருக்கு அந்த அம்மா. அதனாலதான் இந்த கடிதத்தை நான் எழுதுகின்றேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. கடிதத்துல பேர் மட்டும்தான் இருக்கு, ஊர் இருக்கு, அட்ரஸ் கிடையாது, போன் நம்பர் கிடையாது. இந்த அம்மாக்கு எப்படி நாம ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறது? ஏற்கனவே வாங்கின தரிசனமாவே புரிய மாட்டேங்குது அந்த அம்மாக்கு. என்ன பண்றது? FRDJக்கு இந்த லெட்டர் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, நிர்வாகத்துல முடிவெடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறோம். பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத்துக்கு, பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத்துக்கு அனுப்புனா அவர்கள் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்பு அந்த இதெல்லாம் வச்சு இது எந்த ஏரியான்றதையும் கண்டுபிடிச்சு அந்த ஏரியால உள்ள டெலிகாம் டைரக்டரி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து யாருன்ற பேர்ல யார் பதிவு பண்ணிருக்கான்றதை பார்த்து போன் நம்பரை எடுத்து அவங்க அந்த FRDJ தலைவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மனைவியை விட்டு, நான் லேடிஸா இருக்கிறதுனால பயந்துடக்கூடாது ஜென்ஸ் பேசும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸை விட்டு பேச விடுறாங்க. இந்த மாதிரி நாங்க இந்த பிரான்ஸ்ல இருந்தா பேசுறோம்,
புத்தகம் ஒண்ணு கேட்டிருந்தீங்களா, சென்னைக்கு கடிதம் போட்டிருந்தீங்களா அப்படின்னு. ஆமா நான் குர்ஆன் ஒண்ணு கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துடுறாங்க லைன். அவங்கதான் எடுக்கிறாங்க. அப்போ இந்த குர்ஆன் அப்ப இந்த பேசுங்க இந்த தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போனை கொடுத்தா அவர் என்ன செய்யறாரு, சரி அப்ப நேரடியா நாங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருவோம் குர்ஆன் அப்படின்னா. அப்பதான் தெரியுது விஷயம். வீட்டுக்கெல்லாம் வந்தா என் புருஷங்காரனை கொலை பண்ணிடுவான். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். என்னுடைய கணவன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரரா இருக்கிறாரு. நான் குர்ஆன் படிக்கிறதெல்லாம் தெரிஞ்சு நானே வாங்கின குர்ஆனே ஒளிச்சு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொண்டு போட்டுருவாரு. ஒரு ஹோட்டல்ல ஒண்ணு சொல்லி இந்த இடத்துல சந்திப்போம், அங்க உங்களுடைய புத்தகங்களை கொடுங்க, குர்ஆனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோட் பண்ணி அந்த இடத்துல போய் நம்மளுடைய நிர்வாகிகள் ஏசி இறைமகனா இதுதான் பைபிள் எல்லாம் ஸ்டாக் ரெடியா வச்சிருக்கிறாங்க. பிரான்ஸ்ல கொண்டு போய் கிறிஸ்தவ மக்கள் தான் நிறைய இருக்கிறதுனால கொண்டு போய் குர்ஆனை கொடுக்குறாங்க. குர்ஆனை கொடுத்தா 2 மாசம் கழிச்சு திருப்பி ஒரு மெயில், இந்த மாதிரி இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கேள்வி நிகழ்ச்சி FRDJக்கு பிஜே நடத்தி தரணும் டேட்டு கேட்டு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. கீழே குறிப்பு, இதுல இந்த யாழினின்ற அந்த பெண்மணி இஸ்லாத்தை தழுவிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்குறோம் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அந்த அம்மா இஸ்லாத்தை தழுவி கேள்வி வேற கேட்கிறாங்க. நான் கிறிஸ்துவரா இருக்கும் பொழுது நிறைய பிரார்த்தனைகள்லாம் செஞ்சிருக்கிறேன், இந்த பிரார்த்தனைகள்லாம் கடவுள் கூலி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேள்வியையும் அந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில கேட்கிறாங்கன்னா, மறுமையில அல்லாவிடத்துல நாம எல்லாம் எழுப்பப்படும் பொழுது இந்த யாழினின்னு ஒரு இஸ்லாத்தை தழுவிச்சுப்பா அதுக்குரிய கூலின்னு அல்லாஹ் கொடுக்கும் பொழுது நமக்கே தெரியாது யாழினியா யார் அது, எந்த பிரான்ஸ் நாட்டை நான் மேப்ல கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் குழுவாக இணைந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டதனுடைய விளைவாக யார் யாரெல்லாம் இதை உடல், பொருள், ஆவி மற்றும் தன்னுடைய அந்த மார்வல் சப்போர்ட் மூலமாக இந்த குழுவிற்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இதுல கட்டாயம் ஒரு பங்கு இல்லாம போயிருந்து நினைக்கிறீங்களா? நிச்சயம் கட்டாயம் கிடைக்கும். காரணம் என்ன? குழுவாக இருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மையில ஒரு பங்கு கட்டாயம் இருக்கின்றது. அதே நேரத்தில் குழுவா நான் சும்மா இணைஞ்சுதானே இருந்தேன், அவருக்கே கிடைச்சிச்சுன்னா அப்ப வேலை பார்த்த ஆளுக்கு கூட கிடைக்குமா இல்லையா? இதுல சப்போர்ட்டா ஒருத்தவர் இருந்தாருங்க, மானசீக ஆதரவை தெரிவிச்சாருங்க, அவருக்கே இந்த கூலியில அல்லாஹ் ஒரு பங்கு கொடுக்கறான் அப்படின்னா இதுலயே மும்முரமாக இருந்து ஒரு வேலை பார்த்தாருன்னா அவருக்கு அதை விட 10 மடங்கு அல்லாஹ் கொடுப்பானே, அதை விட 100 மடங்கு 100 700 ஆக்கி 7 700 ஆக்கி அதை விட பன்மடங்கு கொடுப்பானா இல்லையா? கட்டாயம் கொடுப்பான்ல. அப்படின்னும் பொழுது இந்த குழுவாக இணைவதன் மூலமாக இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கின்றது. இப்ப யாழினின்னு ஒண்ணு சொன்னோம், அதே மாதிரி ஒருத்தர் தலைமையகத்துக்கு வந்தாரு. ஆளு நல்லா டிப் டாப்பா இருந்தாப்புல, நல்ல வலுவலுன்னு சேவிங் பண்ணி வெள்ள வெள்ளன்னு இருக்காரு ஆளு. அஸ்ஸலாமு அலைக்கும் வர்றாரு. கூட்டிட்டு வந்தவர்கிட்ட என்னங்க இது இப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் அசோக் குமாருங்க அப்படின்றாரு. அசோக் குமாரா? அசோக் குமார் சலாம் சொல்றாரு. என்னன்னு விசாரிச்சா ஓமன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓமன்ல இருந்து அங்கே நம்மளுடைய பிரச்சாரம், இந்த சிடிக்கள், டிவிடிக்கள், இமயம் டிவி நிகழ்ச்சிகள் மூலமா இந்த செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு இஸ்லாத் தழுவுறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆளு களிமா சொல்லி கொடுத்தாச்சு, இப்ப கத்னா பண்ணணும், சரி போங்க தாவா சென்டருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம்னா நீங்க மறுமையில கொண்டு போய் நிக்கும் போது அசோக் குமாருக்கு உள்ள கூலி உங்களுக்கு கிடைக்கும். என்னப்பா இது அசோக் குமாருக்கு உள்ள கூலிக்கு எனக்கு எதுக்கு? குழுல நீ இருந்தேப்பா, நீ இந்த குழுவில் ஒரு ஆளாக இருந்தாயே, இதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தாயே, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ செலவு பண்ணியா இல்லையா, உன்னுடைய உடல் பொருளாவி இதற்காக செலவழித்தாயா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வழங்கும் பொழுது நமக்கே இவ்வளவு நன்மைகளா? சில பேர் இருப்பாங்க, சில செல்வந்தர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரே ஒரு கட்டடம் மட்டும் இருக்கும்,
அந்த கட்டடத்திற்கு அது மட்டும்தான் அவங்களுக்கு சொத்து. அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் நமக்கு சொத்து, இதுதான் நமக்கு சொத்துன்னு. அந்த சொத்து திடீர்னு வேல்யூ கம்மியா போச்சுன்னு வைங்க, அதோட முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட நஷ்டவாளியா நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு அவங்களால கணக்கே பண்ண முடியாது. திடீர்னு அந்த 100 கோடி ரூபாய் சொத்து 200 கோடி ரூபாய் ஆயிருச்சு. அப்படியா, சரி ஓகே. இந்த 200 கோடி ரூபாய் சொத்து 400 கோடி ரூபாய் ஆயிருச்சு. அப்படியா, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த 50 கோடி 150 ஆகி போச்சு அப்படின்னு இப்படி செல்வந்தர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இதுல சில வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு வியாபாரம் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எத்தனை லட்சக்கணக்கான ரூபா வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. எவ்வளவு கோடி ஒரு மாசத்துக்கு டர்ன் ஓவர் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா பேங்க் பேலன்ஸ்ல மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாசமும் 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு ஏறிக்கிட்டே இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில போய் அல்லாஹ்வை சந்தித்தால் ஏதாவது தீமைகளுக்கு பாரமா அல்லாஹ் சில நன்மைகளை கழிச்சு விட்டுட்டு சொர்க்கத்துக்கு கணக்கு பண்ணும் பொழுது நன்மை மேல ஏறிடுச்சு, உனக்கு தீமை நீ கம்மியா செஞ்சிருக்கிற, நான் மன்னிச்சு விடுறேன் உன்னுடைய தீமைகள்னு சொல்லி அல்லாஹ் மன்னித்து விட்டால் ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாம். இது இல்லாம கண்ணே மணியன்னு ஒன்ன வச்சுக்கிட்டு அலைகிற மாதிரி, நான் தனித்திருந்தாலும் உன்னோட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருப்போமே, ஆனால் நமக்கு இவ்வளவு நன்மைகளையும் நாம் இழக்கக்கூடிய ஒரு நஷ்டவாளிகளாக நாம் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்ன்றதுனால தான் அல்லாஹ் அதை கருத்தில் கொண்டுதான் செய்யற வேலையை குழுவா செய்யு. ஒரு உம்மத்து இதுக்காகவே தனியா இரு, ஒரு கூட்டமா இரு, நீனு அந்த கூட்டத்துல உன்னை இணைச்சுக்கிட்டு வேலையை பாரு அப்படின்னா நம்மளுடைய நல்லறங்கள்லாம் அந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்தார்கள். நிறைய அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னவனையும் அப்பா அல்லாஹ் மன்னிச்சுட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களா? கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்குகின்றார்கள். அப்போ கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டானே, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து இருக்கிற நிலையில ஏன் இப்படி கால் வீங்குற அளவுக்கு நீங்க தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? அல்லாஹ் மன்னிச்சான்ல, என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான்ல, பாவத்தை மன்னிச்சதற்காக நான் நன்றி உள்ள அடியானா இருக்க வேணாமா? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்காங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துறதுக்காக கால் வீங்குற அளவுக்கு நான் தொழுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்படி நன்மையை போட்டி போட்டு கொள்ளையடிக்கணும். அப்படி கொள்ளையடிச்சா தான் நம்ம மறுமையில வெற்றி பெற முடியும். அது அல்லாமல் நாம நம்மளுடைய தொழுகை நோன்பு இந்த அளவோட சுருக்கி கொண்டோமே, ஆனால் மறுமையில அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கப்படும் பொழுது நாம கூடுதலா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் சுமத்தப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு மீதும் அமானிதமாக இருக்கின்றதுனால் அதுக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த வேலையை நீ செஞ்சியா, எப்படி நீ செஞ்ச, 24 மணி நேரத்தை இதுக்காக போய்கிட்டு இருந்தியா? 24 மணி நேரத்தை இதுக்காக நீங்கள் போக வேண்டாம். இந்த குழுவோடு இணைந்து வாரத்தில் ஒரு 1 மணி நேரம் செலவிட்டால், ஒரு 2 மணி நேரம் செலவிட்டால், இதற்காக உங்களுடைய அந்த பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு உங்களால் இயலுமோ அந்த அளவிற்கு நீங்கள் செலவிடுவீர்களே, ஆனால் அல்லாஹ் உங்களே அந்த கணக்குல வச்சுக்கிடுவான். அப்படின்னும் பொழுது மறுமையில ஈஸியாக நாம் நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்க்கிறோம், இந்த பிரச்சார வகைகள் என்பது இந்த குழுவாக இணைந்து செய்யும் பொழுது ஒருத்தவர் தனியா செஞ்சாருன்னு வைங்க, அவர் ஒரே ரூட்ல தான் போயிட்டு இருப்பாரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நேரா போய் சொல்றதுன்னு வைங்க, அவர் போய் தன்னால இயன்ற அளவுக்கு வாயால சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு வேற திங்கிங் வராது. ஆனால் அதே நேரத்தில் குழுவாக நாம் இணைந்து செய்யும் பொழுது இப்ப நம்மளுடைய ஜமாத் செய்யக்கூடிய பணிகள்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சி மாதிரி வேலை நடந்த மாதிரி வேலை அவ்வளவு நடந்து கொண்டு இருக்கின்றது. எக்கச்சக்கமா மக்கள் ஏகத்துவத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள், அணி அணியாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படின்னும் பொழுது அதற்குரிய வழிவகைகள் ஏகத்துவ மாத இதழ், தீன்குண பெண்மணி மாத இதழ், அதே மாதிரி உணர்வு வார இதழ், இங்கிட்டு இமயம் டிவி நிகழ்ச்சிகள், இங்கிட்டு பொதுக்கூட்டங்கள், அது போல திருமண பிரச்சாரங்கள், மெகாபான் பிரச்சாரம், இங்கிட்டு சுவர் விளம்பரம், இங்கிட்டு பேனர் விளம்பரம், இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சாரம் பண்ற நம்மளாலே கணக்கு சொல்ல முடியல. ஒரு வருஷத்துல எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்மள அறியாமல அதை நம்மளால கணக்கே எடுக்க முடியாத அளவிற்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரங்கள் செல்கின்றது என்றால் ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் ஒரு கட்டாயம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ரெஃப்ளெக்ட் இருக்கும். கட்டாயம் அல்லாஹ் அதன் மூலமாக எக்கச்சக்கமான மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய சென்றடையக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றான். பார்க்கிறோம், இந்த இமயம் ஓமன்ல இருந்து அசோக்குமார் வந்தாருன்னா இமயம் டிவி பார்த்தாரு,
இந்த யாழினின்ற பெண்மணி வந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பகுதியில் உள்ள லோக்கல் சேனல் ஃப்ரீ பாக்ஸ் அந்த ஒரு சேனல்ல ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி போட்டிருக்காங்க, அதை பார்த்து வருகின்றார்கள். அதே மாதிரி ஏகத்துவம் அந்த மாத இதழ படிச்சுட்டு இணை வைப்பில் இருந்து வெளியேறக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஜின்குல பெண்மணி மாத இதழ படிச்சுட்டு இணை வைப்பில் இருந்து வெளியேறுபவர் எத்தனை பேர்? அதே மாதிரி இந்த இமயம் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு இந்த ஏகத்துவத்தின்பால் வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கணக்கே வைக்க முடியாது. ஒரு கடிதம் வந்துச்சு, வெங்கடேசன் ஆசாரின்னு எழுதியிருக்காரு. அது வந்து பிரம்ம படிச்சாதான் அவர் வெங்கடேசன் ஆசாரின்னு உங்களுக்கு தெரியும். உள்ள கடிதத்தை படிச்சீங்கன்னு வைங்க, தௌஹீதிலே ஊறி போனவரால் எழுதியிருந்தாருன்னா எப்படி எழுதுவாரு, அப்படி வருது கடிதம். இந்த மாதிரி வந்து நபிமார்களுடைய வரலாறை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். நபிமார்கள் வரலாறுல வந்து கட்டுக்கதைகள் இல்லாம பியூரா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள வரலாறை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி போகுது கடிதம். என்னடா இது, யாரா அப்படின்னு பின்னாடி திருப்பி பார்த்தா வெங்கடேசன் ஆசாரியா? வெங்கடேசன் ஆசாரி இப்படி எப்படி எழுதுறாரு? அதுல கேள்வி கேட்கிறாரு, தாபத்துல் அருள் என்று ஒன்று வரும்னு சொல்லி முன்னறிவிப்பு இருக்கின்றதே, அது வந்து எப்பொழுது வரும்? கியாம நாளுடைய நேரத்தில் வருமா, இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துருமா? நம்ம மக்களுக்கு தாபத்துல் அருள்னாலே என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு நல்லடியார் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து இறுதி நாள்ல ஒரு பிராணி வரும், அது வந்து பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கு கடிதம்னா போன போட்டு கேட்கிறோம், என்னங்க இது இப்படி எழுதி வச்சிருக்கிறீங்க, எப்படிங்க எவ்வளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவர் ஒரு லாரி டிரைவர், திருச்சி பக்கத்துல வந்து இருக்கிறாரு. லால்குடியோ தென்னூரோ சொன்னாங்க, துறையூரோ சொன்னாங்க. நான் வந்து ஒரு லாரி டிரைவர், கரெக்டா 10:30 மணிக்கு இமயம் டிவி பார்த்துருவேன். இமயம் டிவி பார்க்காம நான் தூங்க மாட்டேன், அதுலதான் இவ்வளவு நாலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. அப்ப குர்ஆன் நபிமார்கள் வரலாறுன்னு டிவிடி தான் ஆதாரபூர்வமா டிவிடி அனுப்பி விட்டா நேரா சிங்காரத்தூர் பள்ளிவாசலே வந்து வாங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜமாத் தான் தேவை. காரணம் என்ன? இந்த மாதிரி என்னை மாதிரி தேடல் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு கடிதம் போட்டவனே உடனே ரிப்ளை கொடுக்குறீங்களே, இதை வச்சு நான் படிச்சுட்டேன். ஒரு வாரம் கழிச்சு எழுதுறாரு, நபிமார்கள் வரலாறு டிவிடி வந்து ஒரு 6 பார்த்துட்டேன், அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு, பார்த்த உடனே நான் கருத்து சொல்றேன்னு எழுதுறாருன்னா வெங்கடேசன் ஆசாரிக்கு எத்தி வச்சதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? இந்த மாதிரி சொல்றதா இருந்தா இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு 2 சொல்லி இருக்கிறோம், உதாரணத்துக்கு ஒரு 3 சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து வரக்கூடிய கடிதங்களை படிச்சு பாத்தீங்கன்னா பாதி பேர் மாற்று மத சகோதரர்கள் எனக்கு குர்ஆன் வேணும், புத்தகம் வேணும், டிவிடி வேணும், சிடி வேணும், இது வேணும்னா இமயம் டிவில அப்படி பார்த்தா எனக்கு இந்த சந்தேகம் என்று எழுதக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள். அப்போ வந்து இவ்வளவு பேருக்கும் இந்த ஏகத்துவத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த எத்தி வைத்த நன்மை அல்லாஹ் நமக்கு வழங்குறான்னா சாதாரண விஷயமாக? அப்ப இந்த குழுல நீங்கள் இணைந்து பணியாற்றும் பொழுது உங்களுடைய உடல் பொருள் ஆவியை இதற்காக நீங்கள் செலவிடும் பொழுது இந்த குழுவில் நீங்களும் ஒரு அங்கத்தினராக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல மறுமையில நிற்கும் பொழுது உங்களுக்கே தெரியாம இவ்வளவு நன்மைகளா என்று நீங்கள் ஆச்சரியம் அடையக்கூடிய அளவிற்கு, நாம் ஆச்சரியம் அடையக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மையை வழங்கி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0442521526. Allah